சாத்தானுடைய சகல செயல்களையும் கிறிஸ்து இயேசு சிலுவையிலே மேற்கொண்டு அவனை கீழடக்கி வெற்றி சிறந்தார். அதே வெற்றி சிறந்த ஆண்டவர் உங்களுக்கும் வெற்றி சிறக்கும்படியான வழியை காண்பித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். கொலோசியர் 2:14 நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை அலங்கோலமாக வேண்டும், சீரழிந்த ஒன்றாக இருக்க வேண்டும், சின்ன பின்னமாக்கப்பட வேண்டும், சிதறடிக்கப்பட வேண்டும். ஒருபோதும் மேன்மையில் நாம் வாழக்கூடாது என்று சத்துரு ஒரு கையெழுத்தை வைத்தான். ஆனால் சர்வ வல்லவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எதிராய் வைக்கப்பட்ட அந்த கையெழுத்தை, நமக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட அந்த கையெழுத்தை அவர் குலைத்தார். அதில் இருந்த வீரியத்தை அழித்தார். அதில் இருந்த அதிகாரத்தை உறிந்து கொண்டார். அதனால் ஏற்படக்கூடிய விபரீத விளைவுகளை தேவன் சிலுவையில் வடிந்த இரத்தத்தினாலே அழித்து போட்டார். இனி அந்த கையெழுத்து செல்லுபடி ஆகக்கூடாது என்று அந்த கையெழுத்தினே ஆணியை அடித்து அதை நசுக்கி அதன் வீரியத்தை இழக்கச் செய்து விட்டார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலும் பரம்பரை சாபங்கள் ஒரு கையெழுத்தாக அமைந்திருக்கலாம், சில மந்திரவாதங்கள் சில கையெழுத்தாக அமைந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதையெல்லாம் குலைக்க வல்லமை உள்ளவர். கடந்த காலத்தில் ஏற்பட்ட சகல தீமைகளையும் சகல சாபங்களையும் அவர் மாற்றி உங்களுக்கு ஆசீர்வாதமான முடிவை தந்து உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். கிறிஸ்து உங்களுக்காக நிற்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். எதிரியை தாழ்த்தினவர், எதிரியின் கட்டளைகளை உடைத்தவர், எதிரியின் கையெழுத்தை குலைத்தவர் உங்களோடு கூட இருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். அவரண்டை ஆழமான நம்பிக்கை வைத்து முன்னேறுங்கள். இந்த நாள் புதிய அத்தியாயத்தை காண்பீர்கள். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எல்லா கையெழுத்தும் குலைந்து போய்விட்டது. ஆமென். நீங்கி விட்டது. நிரந்தரமான விடுதலை உங்கள் மேல் இறங்கி விட்டது. கலங்காதிருங்கள். ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, இப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் மேல் இறங்குகிறது. எல்லா சாத்தானுடைய கையெழுத்தும் குலைக்கப்படுகிறது. அதிகாரம் இறங்கி ஆசீர்வாதம் வெளிப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.